வடை பஜ்ஜி போண்டான்னு வாங்கி தின்னுட்டு இந்த அக்கா எல்லாத்தையும் வெளியவே போட்டுருது. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. என் தலையெழுத்து டெய்லி இப்படி வாசலை கூட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு எனக்கு. இந்த மாதிரி கூட்டி பெருக்கிறதுக்கும் வீட்டு வேலையை செய்யறதுக்கும் தான் என் புள்ளிக்கு அந்த புஷ்பா குண்டிச்சியை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் அவ என்னடான்னா அப்படியே சோக்கா என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா. நான் அந்த வீட்டில் இல்லைனாலும் எதிர் வீட்டில் இருந்துக்கினே அவளை சித்திரவதை பண்ணுவேன். நானே வாசலை கூட்டிட்டேன். ஆனால் இவ இன்னும் வரல பத்தியா வெளியே. அதானே நான் இல்லாதவோ குளிர் விட்டு போச்சு அவளுக்கு. குண்டச்சி நல்லா இழுத்து போத்தின்னு தூங்குறா போல இருக்குது. இருடியே என்ன பண்ணுறேன் பாரு. இந்த குப்பையெல்லாம் இனி தினம் இவ வீட்டு வாசல்ல தான் போட போகிறேன். அவளே பெருக்கி அள்ளட்டும் எல்லாத்தையும். அப்பயாவது நல்லா உருண்டையாக இருக்கிறாளே கொழுப்பெடுத்தவ கொஞ்சமாவது உடம்புக்கும் அரைதான்னு பார்ப்போம். இந்த பக்கம் யாரும் இல்லை, இந்த பக்கமும் எவ்வளோ இல்லை. சரி அப்படியே நைஸாக தள்ளி விட்டு போயிடுவோம். யார் பண்ணதுன்னு தெரியாமல் புலம்ப போகிறா குண்டுச்சி. இந்த பொம்பளை என்ன புஷ்பாக்கா வீட்டு வாசலில் குப்பையை போடுது. அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சுது. குண்டுச்சி பார்த்து புலம்ப போகிறா. அக்கா தள்ளி போக்கா, விட்டா நான் விழுந்துருவேன் போல, தள்ளிப்போ. போடி. இப்ப தள்ளி போலன்னா நான் அம்மாவை கூப்பிடுவேன். நான் கத்துனா அம்மா வந்து உன்னதான் அடிப்பாங்க தெரியும்ல. உன்னால முடிஞ்சது பண்ணி போடி. அம்மா 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 அம்மா. காதே வலிக்குது. எதுக்கு இப்படி கத்துற? அப்படிதான் கத்துவேன். நீ தள்ளி போலல. பிசாசே குட்டி பிசாசே. இப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்கு தானே போறோம். இப்ப என்ன என் கூட வந்து தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. அம்மா வராங்கன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா. ஏ கனி எதுக்கடி அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருந்த நீனே? இந்த மாதிரிலாம் கத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல உனக்கு. அம்மா அது வேற ஒன்றும் இல்லைம்மா, குட் மார்னிங் சொல்றதுக்கு தான்மா கூப்பிட்டேன். காலங்காத்திலேயே போய் பேசுறல நீனு. இரு தோசை கரண்டி காய்ச்சி எடுத்துட்டு அந்த தோடையிலே இழுத்து விடுறேன். கடவுளே என்னம்மா நீங்க நம்ம வீட்டுல இருந்த கொடுமைக்கார பாட்டி மாதிரி பேசுறீங்க. கொடுமைக்கார பாட்டி மாதிரி பேசுறேன்னா போச்சு போ. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா நான் அப்படிதான் ஆயிடுவேன் போல இருக்குது. ஒழுங்கா போயிட்டு பல்ல தொலைக்கிற வேலையை பாருங்க. காலையிலேயே ஆரம்பிக்காதீங்க, கடுப்பாயிருவேன் சொல்லிட்டேன். நான் போய் பெருகிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள 2 பேரும் பல்ல தொலைக்கிட்டு சமத்தா உட்காரணும். சரிம்மா. என்னடி பெரியவளே உனக்கு கேட்கலையா காது? கேட்டுருச்சுமா. போயிட்டாங்கக்கா. நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். ஆமாண்டிக்க நீ. ஆனா பாத்தியாடி இப்பெல்லாம் நம்ம அம்மா வீட்டுல எவ்வளவு நிம்மதியா இருக்காங்கன்னு. அந்த கிழவி இந்த வீட்டுல இருந்தப்ப அம்மா ஒரு நாள் கூட சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்ததே இல்லல்ல. ஆமாக்கா, அம்மா மட்டும் இல்ல நம்மளும் நிம்மதியாவே இல்ல. இப்பதான் நம்ம எல்லாம் ஜாலியா இருக்கோம். ஆமாண்டிக்க நீ. ஆனா நம்ம பாட்டியோட சேர்ந்து அந்த அக்காக்காரி பாட்டி ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் எதிர் வீட்டுல தாண்டி இருக்குது. ரெண்டும் சேர்ந்து பயங்கரமா ஆட்டெல்லாம் போடுது தெரியுமா? காமெடி பீஸுங்கக்கா ரெண்டும். ஆமா ஆமா. சரி வாக்கா நம்ம போய் பல்ல தொலைக்குவோம், இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க. சரி நீ போ முதல்ல. இப்போக்கா நான் வரேன் பின்னாடியே. எதுக்கு? நான் போனதுக்கு அப்புறம் என் பெட்ல அப்படியே நீ ஜாலியா படுத்துக்கலான்ட்டா? அப்படியெல்லாம் இல்லக்கா, எழுந்துட்டு நான் மறுபடியும் படுக்க மாட்டேன். அப்புறம் அம்மா திட்டுவாங்கல்ல. நீ போய் பல்ல தொலைக்கு போ. சரி நானே போறேன். அக்கா முன்னாடி பார்த்து போக்கா. வாய்ப்பே இல்லை. நான் உன்ன பார்த்த மாதிரியே தான் பாத்ரூம் குள்ள போவேன். நான் போனதுக்கு அப்புறம் நீ பெட் மேல படுத்துட்டேன்னா ஆட போடி அக்கா. இதுக்கு மேல என்னால முடியாது. எவ்வளவு ஜாலியா இருக்குது. திமுரு பிடிச்சவளை நினைச்சடி. ஏந்திரி 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 ஏந்திரி. என்னடி எழுக்கிற சிரிக்கிற? ஏத்தி இப்போ உன்னை கீழே தான் போட போறேன். நான் கீழே விழுந்தேன்னு கத்துவேன். அப்புறம் அம்மா வந்து உன்னதான் திட்டுவாங்க. அடி வேச பூச்சி. வீட்டு வாசப்படியில எப்படி இவ்வளவு குப்பை வந்தது? முட்டை ஓடெல்லாம் யார் போட்டுருக்காரு பாரு. இங்க பேப்பரு பழத்தோடு நின்னுத்தியா தின்னு போட்டிருக்காங்க. யாரு பார்த்த வேலையா இருக்கும் இது? என்னத்தியா தின்னுட்டு போட்டிருக்காங்க. ஓரமா கூட்டி வச்சா குப்பை அல்றவங்களே வந்து எடுத்துட்டு போறாங்க. எதுக்கு இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டு வாசல்ல போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வீட்டு குப்பை பக்கெட்ல போட வேண்டியதெல்லாம் வீட்டு வாசல்ல போட்டு வச்சிருக்காங்க. யார் பார்த்த வேலையா இருக்கும்னு தெரியலையே இது. குண்டுச்சி சனி என்ன நினைச்ச மாதிரியே புலம்பி தள்ளுறா. அலுமேலே என்னக்கா? என்ன அலுமேலே உன் மருமக புலம்பி தள்ளுறா போல இருக்குது காலங்கா தவிய. பின்ன நான் பண்ணி வச்சிருக்கிற வேலை இந்த மாதிரி. என்ன பண்ண நீ? இருக்குக்கா மூக்க சிந்திக்கிட்டே இருக்கிற. ஐயோ சளி அப்படியே ஒரு பக்கம் மூக்க அடைச்சுன்னு இருக்குது. அலுமையில மூச்சே விட முடியல. அதான் சிந்தி பார்த்தேன், வேற ஒண்ணும் கிடையாது. நீ என்ன விஷயம்னு சொல்லு. ஐயோ அது ஒண்ணு இல்லக்கா. நம்ம வீட்டு வாசல்ல இருந்த குப்பையெல்லாம் அவ வீட்டு வாசல்ல தள்ளி விட்டேன். அதான் புலம்பிட்டு இருக்கா அவ. ரொம்ப நல்ல வேலை பாத்துக்கிற அலுமையில. இன்னிலிருந்து பாரு பழத்தெல்லாம் துணுட்டு நேரா வீட்டு வாசல்ல அடிக்கிறேன். என்ன வேணாலும் பண்ணுக்கா, நான் ஒன்னும் கேட்க மாட்டேன் உன்ன. சரி அலுமையிலே அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம டெய்லி இப்படி கடையில வாங்கி துணுன்னுக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை அலுமையிலே. வயசான கட்டி ஆயிட்டோம். வெளி சாப்பாடெல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஆகாது. நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிட்றதுக்கே எதையாவது பண்ணணும் அலுமையிலே. ஆமாக்கா எனக்கும் அதையே சாப்பிட்டு வயிறு உப்பசமாகுது.
ஆமா மேலே எனக்கும் கக்கூசே ஒழுங்கா வர மாட்டேங்குது. அடைச்ச மாதிரி இருக்குது வயிறு. பேசாம நம்ம வெளியில வாங்கி சாப்பிட்றதை நிறுத்திட்டு வீட்டுல சமைச்சு சாப்பிடுவோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போய் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துடலாமா? சரிங்கக்கா. பணம் செலவாயிருமேன்ட்டு தான் கொஞ்சம் பயத்துல இருந்தேன். ஆனா பரவாயில்ல, பணம் செலவு பண்ணாதான் நம்மளால உயிரோடு இருக்க முடியும். சரி, போயிட்டு வந்துருவோம். அப்புறமா ஒரு 10 மணிக்கு மேல ஆட்டோ பிடிச்சி திருவள்ளூர் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். தெரியல மேலே, நம்ம கடைக்கு போகிறது உறுதி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஒரு பேனு, அதுக்கப்புறம் இந்த கிரைண்டரு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் ஒரு டிவி போட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாமா? இதெல்லாம் வாங்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் காசுக்கு என்ன பண்ணுறது? இருக்கிற காசெல்லாம் வச்சு அதை வாங்கிட்டோன்னு வையே, அப்புறம் நம்ம 2 பேரும் நாக்க வச்சு உட்காந்து இருக்க வேண்டிதான். நான் சொல்கிறது கேள மேலே, நீ எதுக்கு கவலைப்படுற? பணம் காலி ஆகிறத நினச்சி. நம்மளுக்கு பணம் காலி ஆயிடுச்சுன்னா அந்த சௌந்தர்யா அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு கேட்டால் கொடுக்க போகுது. அந்த மாதிரி பெரிய பணக்காரி இல்லை, தேவைங்கிறப்பெல்லாம் பணத்தை வாங்கிக்கலாம். அதேமாரி அந்த அம்மா சொல்கிற வேலையும் செஞ்சு கொடுத்துடலாம். இன்னும் நிறைய அமௌண்ட்டாக கொடுக்கும் நம்மளுக்கு. என்ன சொல்கிற? அதுவும் சரிதான். சரிக்கா, ஆனால் இன்னைக்கு பாத்திரத்தை மட்டும் வாங்கிட்டு வருவோம். நீ சொன்ன அந்த டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் இன்னொரு நாள் போய் வாங்கிக்கலாம், இப்போ வேணாம். சரி மேலே, நீ சம்மதம் சொல்லிட்டல, எனக்கு அது போதும். சரி, நான் போய் டீயை வைக்கிறேன். டீயை குடிச்சிட்டே அப்புறம் கடையில் போய் நாஸ்டாவை துண்டுட்டே அப்படியே போயிடுவோம் திருவள்ளூருக்கு. சரிங்கக்கா. என்னடி சொல்ற? அவங்க தான் குப்பையை போட்டாங்களா? பாத்தியா நீனு? ஆமாக்கா, நான் வீட்டு வாசல்ல இருந்து அப்பதான் வரேன். உன் மாமியார் ரோட்ல நின்று சுத்தி பார்த்துட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தது. அப்பதான் நான் கீழே பாக்குறேன், குப்பை கிடந்தது. சரி, என்ன பண்ணுது இந்த பொம்பளைன்னு பார்த்தா குப்பை எல்லாத்தையும் உன் வாசலுக்கா தள்ளுது. இந்த அத்தை ஏமா இப்படி இருக்காங்களோ எனக்கு தெரியலடி. ஒரு வெறுப்பா வருது. முட்டை உடலாம் தூக்கி வந்து போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு எவ்வளவு கோபமா வந்து தெரியுமா அதை பார்த்ததும்? ஓ, வீட்டுல இருக்கும்போது தான் என்னை நிம்மதியா விடல. வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமாவது நான் நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சா இப்படி எதிர்க்கவே ஒரு வீடு எடுத்து வந்துட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்காங்கடி இவங்க. ஆனா உன் மாமியார்காரி சும்மா சொல்லக்கூடாதுக்கா, செம்மையான ஆளுதான் அது. வீட்டை விட்டு நீங்க வெளியே துரத்தி திண்ணையில தான் இருக்கணும்னு சொன்னீங்க. ஆனா அது உங்க வீட்டுக்கு எதிர்க்கவே ஒரு வாடகைக்கு வீடை எடுத்து உங்க கண்ணிலே வரல விட்டு ஆட்டுது பாத்தீங்களா? எல்லாம் அவங்க நேரம் தாண்டி. நாங்க என்ன வேணும்னே அவங்களை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னோம். அவங்க பண்ண வேலைங்கள்லாம் அந்த மாதிரி. நீ விடு, காலையில இப்ப அவங்கள பத்தி பேசினா கோவம் தான் வரும். நீ வா, நம்ம டீயை குடிக்கலாம். டீ எல்லாம் வேணாக்கா, நான் போய் என் வீட்டுல எனக்கும் என் புருஷனுக்கும் டீயை போடுறேன். ஆமா, நீ போடுறது ஒரு டீ. வாடி, சும்மா புளி தண்ணியை கரைச்சி கொடுக்குற டெய்லியும் அவனுக்கு டீங்கிற பேர்ல. வாடி, நானும் ஒரு நாள் நல்ல டீ போடுவேங்க்கா. நீ சொன்னதை கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு பக்கத்துல உக்காந்துக்க, நான் நல்லா டீ போடுவேன்னு. எரும மாடுங்க எப்படி தூங்குதுங்க பாரு. பேசாம கிச்சன்ல போயிட்டு ஒரு தட்டம் கரண்டி எடுத்துட்டு வந்து டம் டம் டம்னு அடிச்சு விட்டுருவோமா? ஐயோ, எனக்கு அப்படி செய்யவும் மனசு வர மாட்டேங்குது. ஆனா இந்த பிசாசங்களா இருந்தா செஞ்சிருக்கோங்க. எப்படி தூங்குதுங்க பாரு. எந்த கவலையும் இல்லாம இதுங்களால எப்படிதான் நிம்மதியா தூங்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. இவன் உட்காந்துக்கிட்டே தூங்குறா, இவன் நல்லா ஜாலியா படுத்துக்கிட்டே தூங்குறான். அதுவும் அவன் மேல காலை வர தூக்கி போட்டு வச்சிருக்கான் எரும மாடு. அவ கையில அடிபட்டு இருக்குன்ற கவலை கூட அவனுக்கு கிடையாது. நல்லா சொகுசா தூங்குறான் பன்னிக்குட்டி. ஆனா கியூட்டா இருக்குங்க இதுங்களை இப்படி பாக்குறதுக்கு. அமைதியா இருக்குதுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே இருந்துட்டா நல்லா இருக்கும். பேச ஆரம்பிச்சதுங்கன்னா பேசி பேசி என்னை டார்ச்சர் பண்ணுங்க. இதுங்க 2 மட்டும் இல்லை, என் தங்கச்சி பிசாசும் தான். ஆனா காயத்ரி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ மூச்சுட்டு தானே இருக்கா. என் தங்கச்சி தான் எங்க தூங்குறான்னு தெரியல. அவளையும் கண்டுபிடிக்கணும். பேசாம இதுங்களெல்லாம் போட்டு கொடுத்துடலாமா அம்மா கிட்ட? அதையே பண்ணுவோம். அம்மா, அம்மா, என்ன சந்தோஷ்? இங்க வாங்கம்மா கொஞ்சம். என்னடா கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டேம்மா. இதுங்களை பாருங்கம்மா எப்படி தூங்கிட்டு இருக்குங்கன்னு. இதெல்லாம் நம்ம வீட்டுல வழக்கமா நடக்கிறது தானடா, கண்டுக்காத விடு. நீயும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்க, நானும் இதுங்களும் தூங்காதீங்க தூங்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கேட்க மாட்டேங்குங்க, விடு. நீ வா, அம்மா உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு கிளம்பு. என்னம்மா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, சரி விடுங்க. சந்தோஷ், இது என்னடா இவன் ஏதோ மாஸ்க் போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கா? அதுவும் பொம்மை மாஸ்க். என் மருமகளும் அதுதான் போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இவ பொம்பளை பொண்ணு, இவளுக்கு அழகா இருக்கு இந்த மாஸ்க் எல்லாம். இவன் எதுக்கடா இந்த மாதிரி வாங்கி போட்டிருக்கான்? அதை ஏமா கேக்குறீங்க? இவன் தூங்கும் போது காயத்ரி லைட் ஆன் பண்ணி விட்டுறாளாம். அதனால இவனுக்கு கண்ணு கூசுதான். அதுக்காக தான் பிளைண்ட் ஃபோல்டு வேணும், நான் வாங்கி தானான்னு கேட்டான். அதான் நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிட்டர்ன் வர வழியில பிளைண்ட் ஃபோல்டு வாங்கி கொடுத்தேன். இவனை பார்த்துட்டு தான் மணி, காயத்ரி, நந்தினி 3 பேருமே வாங்கினாங்க. அட கடவுளை, இவன் இருக்கானே. ஐயோ, என் சமத்து குட்டிடா இவன். சமத்து குட்டி இல்லம்மா, பன்னி குட்டி அவன். டேய் சும்மா இருடா, வா நீ வந்து சாப்பிடு, வா உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிங்கம்மா. கியூட்டா இருக்கா. கண்ணத்து பூச்சி கிள்ளி விட்டுறலாமா? ஐயோ வேணாம் வேணாம். என்ன சொன்னீங்க? அது வந்து குட் மார்னிங் சொன்னேன். ஓ,
கண்ணத்தை கிள்றதுக்கு பேரு குட் மார்னிங்கா? ஐயோ நந்தினி தயவு செஞ்சு கத்தாத நந்தினி ப்ளீஸ் நந்தினி. நீங்க தானே சொன்னீங்க கியூட்டா இருக்கா, கண்ணத்தை கிள்ளி விடலாமான்ட்டு. ஐயோ கடவுளே பாவி தயவு செஞ்சு கத்தாதடி ப்ளீஸ், நீ என் மானத்தை வாங்காத. அவ்வளவு பயம் இருந்தா ஏயா பேசுற அதெல்லாம்? பேசதானமா செஞ்சேன், ஏதாவது பண்ணனா? இல்ல தயவு செஞ்சு வாய் மூடுமா, நீ தூங்குமா. சரி சரி போய் சாப்பிடுங்க, உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ஒரே வெக்கமா வருது. போங்க போங்க. கடவுளே. ஏ நந்தினி, என்னடா தூங்கலையா நீ? இல்ல எதுக்கடி கத்துன பைத்தியக்காரி? எனக்கு சிரிப்பா வந்துருச்சுடி. அண்ணன் பயந்துட்டாருடி. நார்மலா தான்டா பேசினேன், பயந்துட்டாரு. ஓட்டாரு பாரு. அவரே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொமான்ஸ் பண்றாரு, அதையும் கெடுத்து விட்டியடி. ஓடாடி, நான் ஏதோ தூங்கிட்டு இருக்கிறதுனால அதை கூட சொன்னாரு. நான் முழிச்சிருந்தேன்னா அதெல்லாம் சொல்லியிருப்பாரா? ஓடிட்டு இருப்பாரு. அது என்னமோ சரிதான், ஆனா நல்லா ஃபன்னா இருந்தது காலையில. ஜூலி, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஏங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சந்தோஷம் தான் இன்னும் வரல. அவர் வந்ததுக்கு அப்புறம் தானே போவீங்க. இருங்க. அவன் இங்க வரதுக்குள்ள நான் அவங்க வீட்டுக்கு போனா நல்லபடியா சாப்பிட்டு ஆபீஸ்க்கு போலான்னு நினைச்சேன். இவ அதுலயும் மண்ணள்ளி போட்டுருவா போல இருக்கு. என்னத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா போல இருக்குதே. வாசனையில நல்லா தான் வருது, ஆனா வாயில தான் எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குது. ஜூலியே, நேரம் ஆகுதுமா, நான் கிளம்புறேன். ஏங்க வந்துட்டேங்க, இருங்க. ஏப்பாடா இருங்க, இது சாப்பிட்டு போங்க. அடடே நூடுல்ஸ், இதத்தான் 7 மணில இருந்து கிண்டிக்கிட்டு இருந்தியாடி? ஆமாங்க, காய்கறி எல்லாம் போட்டு செஞ்சிருக்கிறேன் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சாசெல்லாம் ஊத்தி இருக்கீங்க, உட்காந்து சாப்பிட்டு பாருங்க. அடடா, என் பொண்டட்டிக்கு ஒரு வழியா சமையல் வந்துருச்சுப்பா. மேகியா இருந்தாலும் பரவாயில்ல, குர்ரி தங்கமே செல்லமே, நான் சாப்பிட்டு போறேன். சரிங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. அடடா, வாசனையெல்லாம் பிரமாதமா இருக்குது ஜூலி. சாப்பிட்டு சொல்லுங்க. ஆம், என்னங்க சாப்பிட்டு எதுவும் சொல்லாம இருக்கிறீங்க? அடியே பாவி, கொடுக்கறதுக்கு முன்னாடி மேகியை ஒரு தடவை நீ சாப்பிட்டு பாத்தியாடி? இல்ல, ஏன் என்னாச்சு? வாயில வைக்க முடியலடி, உப்பையும் காரத்தையும் கொட்டி வச்சிருக்கிற. காரமா? சும்மா சொல்லாதீங்க, நான் காரத்துக்கு எதுவுமே போடல. டொமேட்டோ சாஸ் போட்டேன்னு சொன்னேன். அது புளிக்கதான் செய்யும், காரம்லாம் அடிக்காது. அடியே, நீ போட்டது டொமேட்டோ சாஸே இல்லடி, ரெட் சில்லி சாஸா இருக்கும்டி. வீட்டுல டொமேட்டோ சாஸ் எப்பவோ காலி ஆயிடுச்சு. ஐயோ, ரெட் கலர்ல இருந்ததால டொமேட்டோ சாஸ்ன்னு நடிச்சு ஊத்துனேன். பொடி 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 பொசக்கட்டவள, போடி நான் போறேன். இப்படி ஆயி போச்சே. சரி, வழக்கமா போயிட்டு புஷ்பா கிட்டே இட்லியை வாங்கி தின்னுவோம். நானும் அப்படிதாண்டி சந்தோஷ் வீட்டுல சாப்பிட்டு போயிடலான்னு நினைச்சேன். ஆனா மேகியை தின்னுன்னு சொல்லி ஏன் வாயை புண்ணாக்கிட்டியாடி. நீ என்ன பண்ணிய, கிச்சனுக்கு ஒரு பெரிய பூட்டா வாங்கி போடு, போயிட்டு வரேன் நானு. ரொம்ப தான் பாருங்க, கூடி சீக்கிரத்துல சமையல நல்லா கத்துக்கிட்டு மிகப்பெரிய சமையல் வல்லுநர் ஆகிறேன் நானு. இதனால மேலே இந்த சின்ன பாத்திரம் 1500 ரூபாவா? அம்மாடியே, இதுன்னா இவ்வளோ அநியாயமா வியாபாரம் பண்றாங்க. கேட்டா ஒரிஜினல் ஸ்டீலு, துரு பிடிக்காது, உழைக்கணும்லாம் சொல்லுவாங்க. ஒரு மாசத்துலயே கைப்பிடி உடஞ்சிரும், அதுக்கப்புறம் ஓரெல்லாம் கருப்படிக்க ஆரம்பிச்சிரும். இதெல்லாம் நம்ம பார்க்காததாக்கா, சும்மா இதெல்லாம் விட்டுருக்கா, வேற எதனா பாரு. அதுவும் சரிதான். கீழே வச்சிருக்காங்க பாருங்கக்கா, 750 ரூபா 700 ரூபாய்க்குலாம் வச்சிருக்காங்க பாருங்க, அதை எடுங்க. ரொம்ப தக்கையா இருக்குதே, இது வெயிட்டாவே இல்லம்மா. நமக்கு இது போதும்க்கா, வாங்க நம்ம போய் சாதம் வைக்கிறதுக்கு ஒரு குண்டா, வடிக்கிறதுக்கு ஒரு குண்டா, அதுக்கப்புறம் கடாயி, அதுக்கப்புறம் ஒரு 4-5 தட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளரு, அதுக்கப்புறம் அந்த பொரியல் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு சின்ன சின்ன பாத்திரம், அதெல்லாம் மட்டும் வரையும் வாங்குவோம். வாங்க, அப்படி குக்கரை ஒன்று எடுத்துருவோம் வாங்க. சரியே, இந்த தோசை கல்ல, இட்லி அவிக்கிறதுக்கு இட்லி பாத்திரம், அதெல்லாம் வாங்க வேணாவா? எல்லாத்தையும் வாங்கிட்டே இருந்தோம்னா காசு தண்ணியா கரைஞ்சிரும்க்கா, அதான் பயமா இருக்கு. ஆமா சரி, நான் ஒன்று சொல்றேன், நீ அப்படி பண்றியா? என்னக்கா? இங்க வா, சொல்லுக்கா. பெரிய பெரிய பொருளை மட்டும் நீ காசு கொடுத்து வாங்கு, மீதியெல்லாம் நான் புடவையில ஒழிச்சு வச்சு எடுத்துன்னு வந்துடுறேன். ஐயோ அக்கா, திருட போறியா? அடியா ஏம்மா கத்தாதிரியம்மா, நீயே கத்தி என் அப்பம் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லுவ போல இருக்குதே. வாயை மூடிக்கினிரு. நீ பெரிய பாத்திரத்தெல்லாம் வாங்கி பில்ல போடு, சின்ன பாத்திரத்தெல்லாம் நான் புடவுல வச்சுக்கின்னு லவுட்டிக்கின்னு வந்துடுறேன். ஐயோ அக்கா, தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாத, மாட்டிக்கிட்டோன்னு வைக்க மானம் போயிடும். சிசிடிவி கேமராலாம் இருக்கும் கடையில், அமைதியாக இருக்கும், அதெல்லாம் பண்ணாத. ஏய் சும்மா இரு ஆளுமேலே, நான் பார்க்காத சிசிடிவி கேமராவா? இவனுங்க எல்லாம் ஃப்ராடு பசங்க. ஒரு பாத்திரத்தோட விலை 300 ரூபான்னா இவனுங்க 900 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. நாசமாக போனவனுங்க. கடையோட வாடகை, கரண்ட்டு பில்லு, இந்த ஏசி நோசின்னு நம்ம தலையில் பில்லை கட்டுறானுங்க. நம்மளை ஏமாத்தின்னு இருக்கிறானுங்க. ஆளுமேலே ஏமாத்துறவங்கிட்ட திருடணும்னு வைய தப்பே கிடையாது. நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நீ என்ன சொன்னாலே எனக்கு கை காலெல்லாம் உதிருதுக்கா. வாயை முடிப்பா, மற்றதெல்லாம் நம்ம வீட்டில் பேசிக்கலாம். சரிங்கக்கா. நம்ம கைவரிசையை காட்டிட வேண்டியதுதான். பாட்டி, என்ன பாத்திரம் வேணும்னு சொல்லுங்க, நானே எடுத்து தரேன். பரவாயில்ல
பரவாயில்லப்பா, நானே பார்த்து பொறுமையா எடுத்துக்கிறேன். உங்களாலேயே முடியாம நின்றுகிட்டு இருக்கீங்க. நீங்க அப்படி உட்காருங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே எடுத்துட்டு வந்து காட்டுறேன். அப்படியாப்பா, மகராசா ரொம்ப நல்லதுப்பா. சரிப்பா, எனக்கு ஒரு குழம்பு கிண்ணம் ஒன்று எடுத்து கொடுப்பா. சரிங்க பாட்டி, அது அங்க பின்னாடி இருக்குது, எடுத்து தரேன். இங்க இருங்க. சரிப்பா சரிப்பா. பாட்டிமா, ஓ சொல்லுப்பா. பெயிண்ட் அடிச்சு டிசைன் போட்டிருக்கே, இந்த மாதிரி பாத்திரம் வேணுமா இல்ல வெறும் பாத்திரம் வேணுமா? பெயிண்ட் அடிச்சதெல்லாம் என்னால வாங்க முடியாதுப்பா ராசா. என் சக்திக்கு மீறினதெல்லாம் என்னால வாங்க முடியாதுப்பா. ஏதோ சாதாரண பாத்திரம் இருந்தா பார்த்து கொடுப்பா. சரிங்க பாட்டியே, கவலைப்படாதீங்க, எடுத்து தரேன். மொல்ல எடுப்பா. ஒண்ணுக்கு 4-5 கரண்டியா எடுத்து வச்சிருவோம். இது மூடி போட்ட பாத்திரமா இருக்கு. அவங்க குழம்பு குண்டால கேட்டாங்க, இந்த பக்கம் இல்லையோ. என்னப்பா ஆச்சு, இன்னுமா பொருள் கிடைக்கல? நீங்க கேக்குற மாதிரி குண்டா இங்க இல்ல போல இருக்குதுமா. சரி, அந்த பக்கமா போய் பார்க்கலாம் வாங்க. சரிப்பா, எனக்கு அப்படியே தட்டு கரண்டி எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. நான் பார்த்து எடுத்துன்னு இருக்கிறேன். நீ போய் அந்த பாத்திரம் கிடைக்குதான்னு பாருப்பா. சரிங்க பாட்டி. அப்ப பில்லு போட்டுடலாமாமா? சரிங்க ஐயா, நீங்க பில் எடுத்துட்டு வாங்க. ஐயா அலமேல அக்கா வேலை நிக்க முடியலம்மா. இந்த ஏசி காத்து வேற எனக்கு மூச்சு விட்டுதுமா. எனக்காச்சு மூச்சு விட முடியல அலமேல. நான் போய் வெளியே நிக்கிறேன்னா ஆட்டோல இருக்கிறேன். நீ போயிட்டு அந்த ஐயா கிட்ட பணத்தை கட்டிட்டு பொருளை வாங்கினு வா. பாத்து பாட்டிமா, எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்க? வயசான காலத்துல இந்த மாதிரி வெளியில எல்லாம் வராதீங்க முதல்ல. சரிப்பா, சீக்கிரம் அந்த பில்லை கொஞ்சம் எடுத்தாப்பா, நாங்க போறோம். 5 நிமிஷத்துல போட்டு கொடுத்துட்றேன், இருங்க. அக்கா கரண்டி தெரியுது பாருக்கா, மறைக்கா. சரி, நீ கடை பில்லை போட்டுட்டு எல்லா பொருளும் கரெக்டா இருக்குதான்னு பாத்துட்டு வா. ஏமாந்துட போற, திருட்டு பசங்க ஏமாத்திடுவானுங்க. நான் போய் ஆட்டோல ஏறுறேன்னா வந்துரு. சரிக்கா, சத்தம் வராத அளவுக்கு பொறுமையா நடங்க. இவ்வளவு நேரம் பார்த்து நடந்தேன், எனக்கே சொல்லி தரல. நீ அப்பா முதல்ல மாட்டிக்காம இருந்தா சரிதான். சரஸ்வதி சிக்குனதா சரித்திரமே கிடையாது. ஏமா, சொன்ன மாதிரியா 500 ரூபாய் குத்துருங்க. சரிப்பா, நிறுத்து வண்டியா, வீடு வந்துருச்சு. இந்தா நீ கேட்ட 500 ரூபாய். பரவாயில்ல, இதையாவது கொடுக்க மனசு வந்ததே உங்களுக்கு. சரி, நான் வரேன். எதனா எங்கன்னா போனோம்னா கூப்பிடுங்க என்ன. கூப்பிடுறாங்க, கிளம்பு. வாக்கா உள்ள போலாம். ஐயோ, என்னக்கா இது கரண்டி கிண்ணம் எல்லாம் வெளியே தெரியுதுக்கா. சீக்கிரமா உள்ள போ, யாரா பார்த்தா அசிங்கமாயிடும். வாழாம் இருமா. அடியே, தண்ணியை தூக்கிட்டு வீட்டுக்கு போடி. எதுக்கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அங்க பாருக்கா, கொஞ்சம் அந்த கிழவி ஒரு தினசா நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எப்படியோ போறாங்க, நீ எதுக்கிட்ட தண்ணியை தூக்கிட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்க? போடி வீட்டுக்கு. அக்கா தயவு செஞ்சு அங்க முதல்ல பாருக்கா, அப்புறமா பேசு. என்னடி நீனே? சரி இரு. என்னடி இது? சொன்னேன்ல. ஐயோ, நடக்கிறப்பெல்லாம் சத்தம் கேக்குதே, என்ன பண்றது இப்போ? இந்த சிரிக்கிங்க வேற பாத்துக்கிட்டே இருக்கிறாளுங்களே என்ன. அக்கா சீக்கிரம் வாக்கா. வர அலைமேலே எப்பா உள்ள இந்த குண்டு சீசனிய வேற பாத்துக்கிட்டு இருக்கே, எதுக்கு இருந்துக்கிட்டு. ஏக்கா சீக்கிரம் வந்துரு. சரி சரி. பாத்தியாக்கா கழுவி ஊர்ந்து போனத? அதுவும் இல்லாம எப்படி பாத்திர சத்தம் கேக்குது பாரு, அது நடக்கிறப்பெல்லாம். புடவைக்குள்ள அவ்வளவு பாத்திரத்தை வச்சிருக்காது. அதாண்டி ஒன்றும் புரியல. காலையில உன் மாமியார் கிட்ட இவங்க 2 பேரும் பேசும்போது பாத்திர கடைக்கு போறதா தான் சொன்னாங்க. பாத்திரத்தை பையில தானடி வாங்கிட்டு வரணும், புடவைக்குள்ள வச்சா வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு என்னமோ இதுங்க வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியல, திருடிட்டு வந்த மாதிரி தெரியுது. என்னடி சொல்ற? இருக்கா, உன் சந்தேகத்தை சரி செஞ்சிருவோம். நான் போய் அது வீட்டுல என்ன பண்ணுதுன்னு எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேணாண்டி, சும்மா இரு. நீ சும்மா இருக்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ கடவுளே, இந்த பொண்ணு எந்த பிரச்சனையும் இழுத்துட்டு வந்துடக்கூடாது. நீ காசு கொடுத்து வாங்கின பாத்திரத்தெல்லாம் அடுக்கி அழகு பார்த்துட்ட. இப்ப நான் எடுத்துட்டு வந்த பாத்திரத்தெல்லாம் பாக்குறியா? அதை பார்க்க தானே ஆவலா இருக்கேன். சீக்கிரம் கொடுங்க. இப்ப பாரு, உடனே வாங்கி வையால மேல ஜகஜால தேடிதான் கண்ணின்னு இவ்வளவு பொருள் ஆட்டைய போட்டிருக்கிய. ஐயோ, இதுக்கே வாய பொழந்துட்டா இப்படி. இப்ப பாரு, இவ்வளவு பாத்திரத்தையும் மாத்திரன்ன. நான் தான் சொன்னேனே அப்பவே, சின்ன சின்ன பாத்திரத்தெல்லாம் லவிட்டிடுவேன்னு. பாத்தியா என் திறமைய? சூப்பருக்கா, சோக்கு திருடி தான் நீ. உண்மையாவடி சொல்ற? வாங்கின பாத்திரத்தை விட திருடினதுதான் அதிகமா? ஆமாக்கா, அந்த கிழவியே அது வாயால சொல்லிச்சு. யோ கடவுளே, என் மாமியாரும் இதுக்கெல்லாம் உடந்தையா இருக்கிறாங்க பாத்தியா? எனக்கு அதை நினைச்சாதாண்டி ரொம்ப கடுப்பா இருக்குது. என் புருஷனுக்கு மட்டும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னு வையி, அவ்வளவுதான், அவங்கள உண்டுலன்னு பண்ணிடுவாரு. என்னமோக்கா, நம்ம தான் பார்த்து உஷாரா இருக்கணும். எப்படி ஒரு அவ்வளவு பெரிய கடையிலேயே போய் திருடிட்டு வந்திருக்குங்கன்னா இதுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கக்கா. ஆமாண்டி, எனக்கே இப்ப பயமா இருக்கு. காலையில வேற வீடு முன்னாடி அவ்வளவு குப்பையா போட்டு வச்சிருந்தாங்க. இனிமேல் என்னென்ன பண்ண போறாங்களோ?